குறிச்சிக்குளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவருடைய சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சிருக்காங்க. 20 அடி உயரத்துல சுமார் 2.5 டன் எடையில தமிழ் எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் கவனத்தை வெகுவா ஈர்த்துக்கிட்டு வருது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நடந்துகிட்டு வர பல்வேறு பணிகள் மக்களை ஆச்சரியப்படுத்தினது மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அடையவும் செஞ்சிருக்கு. கோவை மாநகராட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே பல பணிகள் நடந்துகிட்டு வருது. அதுலயும் குறிப்பா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மாநகராட்சியில இருக்கிற 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டு குளக்கரையில பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டு வருது. அதே மாதிரி ரேஸ் கோர்ஸ் பகுதியில நடைபாதைகள் மேம்படுத்தப்பட்டு பிரம்மாண்டமான மீடியா டவர், குழந்தைகள் விளையாடுற இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சி சாலையில இருக்கிற குறிச்சிக்குளம் பகுதியில ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் எழுத்துக்களை கொண்டு சுமார் 2.5 டன் எடையில 20 அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் கவனத்தை வெகுவா ஈர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக இரவு பகல் பார்க்காம மாநகராட்சி ஊழியர்கள்ல இருந்து பல பணியாளர்களும் வேலை பார்த்துட்டு வராங்க. அதுலயும் இந்த விழாக்காக திருவள்ளூர் சிலையில இருக்கிற பராமரிப்பு மற்றும் இறுதிக்கட்ட பணிகளும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது.